அனைவருக்கும் நற்செய்தி. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். மார்க் 16, 15, 16, 17, 18. இன்று மனிதன் தனக்கு மட்டுமே ரட்சிப்பின் நற்செய்தி மற்ற படைப்புகளுக்கு தேவையில்லை என்ற மனதுடன் வாழுகின்றான். ஆனால் ஏதேன் தோட்டத்தை படைத்து அதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆதாமுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இயற்கை படைப்புகள் அனைத்தும் மனிதன் இல்லாமல் இயங்கும். ஆனால் மனிதன் மட்டும் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, கடல்வாழ் உயிரினங்கள், நீர்நிலைகள், கடல், மலை, ஆகாயம், சூரியன், சந்திரன் என்று அனைத்தும் இயங்கினால்தான் வாழ முடியும். நீரின்றி அமையாது உலகு என்ற குறளுக்கு ஏற்ப தண்ணீர் இல்லையேல் மனுக்குலமும் மற்ற உயிர்களும் மாண்டு போகும். மனிதன் கிறிஸ்துவின் நற்செய்தியால் ரட்சிக்கப்பட்டு சுயநலக்காரனாய் வாழாமல் தனக்காக படைக்கப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களும் தாவரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுடன் வாழ வேண்டும். ஆகவேதான் உலகம் சரிவர இயங்க வேண்டும் என்றால் அனைத்து படைப்புகளுக்கும் நற்செய்தி வேண்டும் என்று கிறிஸ்து உரையாற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அனைத்து படைப்புகளும் மாற்றுருவாக்கம் பெற வேதனைப்படுகிறது என்கின்றார். இந்த உலகு நமக்கானது மட்டுமன்று, வருங்கால தலைமுறைக்கும் இதைவிட சிறப்பாக கொடுக்க நற்செய்தியை அனைவருக்கும் நாம் பறைசாற்றுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.